டிசம்பர் 10 முதல் மீண்டும் கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இந்த டிசம்பர் 10ஆம் தேதியிலேருந்து ஒரு மிக முக்கியமான நாளாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, இப்போ இதுவரைக்கும் பெங்கல் புயல் வந்து நெறைய இடங்கள்ல மழை பொழிவுகள், மழை பாதிப்புகள், வெள்ளப்பெருக்கு, நெறைய தாழ்வான பகுதிகள்ல மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்படுவது என பல இடங்களிலும் ரொம்ப ஒரு மோசமான ஒரு மழை பொழிவை இந்த பெங்கல் வந்து ஏற்படுத்தியதை நம்ம பார்த்தோம். இப்போ நமக்கு அதே மாரி இன்னொரு மழை பொழிவு ஏதாவது வருமா அப்படின்னா, அதற்கான சாத்தியமும் இருக்கிறது. குறிப்பா டிசம்பர் 2வது வாரத்தில அதுக்கான பாசிபிலிட்டீஸ் சாத்தியக்கூறுகள் கண்டிப்பா இருக்கு. இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து காற்று இல்லாம, அதே மாரி ரொம்ப பாதிப்புகள், சேதங்களும் இல்லாம, ஓரளவுக்கு மிக கனமழை வரைக்கும் கொடுக்கக்கூடியதாக பார்க்கப்படுது. இதில அதிகமா பாதிக்கப்பட போறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில மறுபடியும் ஒரு தீவிரமான கனமழை வரலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதேபோல் நாகப்பட்டினத்தின் வழியாக மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களுக்கும் அடுத்த சுற்று மழை பயன்பெறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இந்த பெங்கல் புயல் குறித்து நம்ம ஏற்கனவே தேதிகள் கொடுத்திருந்தோம். ஆரம்பத்திலே எந்த தேதிகள்ல மழை வரும்னு கொடுத்திருந்தோம். அதே போலவே பெங்கல் புயல் வந்தது. அடுத்த சுற்று மழை பொழிவுகள் நம்ம தேதிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டிசம்பர் 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செய்து 1 நிமிஷம் 2 நிமிஷத்தோட போயிறாதீங்க. கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க. நெறைய பேர் லைக் பண்ணாம இருக்கீங்க. கொஞ்சம் எல்லாருமே லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதே மாரி நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் டிசம்பர் 2வது வாரத்தில் நமக்கு மீண்டும் கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக தொடங்கிரும். அதுக்கப்புறம் டிசம்பர் 2வது, 3வது வாரத்தில் பரவலாக கனமழை இருக்கும். அந்த கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் நாட்கள்ல வந்து நமக்கு நல்ல பனிப்பொழிவு நல்ல அதிகமாக இருக்கும். அந்த நாட்கள்ல பனிப்பொழிவு அதிகமாக எதிர்பாருங்க. ஆனா, அதுக்கு முந்தைய நாட்கள் வரைக்கும் இந்த மழை தீவிரம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். இது சீக்கிரமாக நமக்கு மழை வருவது நல்லது. இல்லன்னா அப்புறம் கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் மழையில தான் கொண்டாடுற மாரி ஆயிடும். அதனால இந்த அடுத்த சுற்று மழை பொழிவு சீக்கிரமாக டிசம்பர் 10ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ள வரணும், வந்தாகணும். அப்படி சீக்கிரமா அது வந்தா மட்டும் தான் அப்புறம் டிசம்பர் மற்றும் நியூ இயர் வந்து நம்ம சிறப்பாக கொண்டாட முடியும். அப்படி இல்லன்னா, இப்போ இந்த மழை வந்து தாமதிச்சதுன்னா, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டுகள்ல மழை பொழிவோட காணப்படும். ஆகவே தொடர்ந்து பனிப்பொழிவும் ஒரு பக்கம் நெறைய மாவட்டங்கள்ல அதிகாலையில இனிமே வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிரும். பெங்கல் இருந்த வரைக்கும் பனிப்பொழிவு இல்லாம இருந்திருக்கும். நெறைய மாவட்டங்கள்ல பனிப்பொழிவு உணர்ந்திருக்க மாட்டீங்க. இப்போ பெங்கல் வந்து கரைய கடந்துருச்சு அப்படிங்கிறதுனால மறுபடியும் நெறைய மாவட்டங்கள்ல அதிகாலையில பனிப்பொழிவு பயங்கரமா இருக்கும். குறிப்பா உள் மாவட்டத்தில பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும். அதிகாலை 3 மணி, 4 மணிக்கு வெளியவே வர முடியாது. ரொம்ப கடுமையா நடுங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. உடல்லாம் அப்படி நடுக்கம் ஏற்பட்டுரும். அந்த அளவுக்கு ஒரு பனிப்பொழிவுங்கிறது ஒரு மோசமாக நமக்கு உள் மாவட்டத்தில வந்து காணப்பட வாய்ப்புள்ளது. ஏன்னா மழை இருந்துச்சு அப்படின்னா பனிப்பொழிவு பெரும்பாலும் இருக்காது. மழை வந்து எந்த இடத்துல குறையுதோ அந்த இடத்துல பனிப்பொழிவு ரொம்ப அதிகமா வர ஆரம்பிச்சிரும். அப்படிப்பட்ட பனிப்பொழிவு நம்ம படிப்படியாக நம்ம தமிழ்நாடு முழுவதுமாக எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் சில மாவட்டங்கள்ல மாலை மற்றும் இரவு நேரத்துல மழையும் தொடர்ந்து பதிவாகும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் பல்வேறு பகுதிகளில் மீண்டும் மழை வந்து அதிகரிக்கும். சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் பரவலாக டிசம்பர் 2வது வாரத்தில் மறுபடியும் கணிசமா நமக்கு மழை அதிகரிக்க ஆரம்பிச்சு, தென் மாவட்ட பகுதிகள், குறிப்பா தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையிலும் ஆங்காங்கே நமக்கு மழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆகவே அடுத்த சுற்று மழை பொழிவு தென் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்த போதா அப்படிங்கிறத நமக்கு நாட்கள் முடிவு பண்ணும். கண்டிப்பா அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகள்ல உங்களுக்கு மிக தெளிவாக நம்ம அறிவிக்கிறோம். இப்போதைக்கு மழை வரும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, இப்ப அது வந்து ரொம்ப தீவிரமா கண்காணிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா, அது ஒரு தாழ்வு பகுதியிலிருந்து ஒரு வலுவான ஒரு தாழ்வு பகுதியாக மாறப்போகுது. இது வந்து அடுத்தும் புயலா வந்து மாறுமா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்படி ஒருவேளை உங்களுக்கு புயலா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். அதுவரைக்கும் உங்களுக்கு மழை மட்டுமே நம்ம சொல்லிக் கொண்டே இருப்போம். அதேபோல பெங்கல் கரை கடந்தாலும் அவ்வப்போது மிதமான மழையும், கனமழை தமிழ்நாட்டுல வந்துகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கும் மழை வாய்ப்பு இருக்கு. நாளைக்கும் மழை இருக்கு. மழை முடியல. அவ்வளோதான் மழை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கும் மழை இருக்கு. மாலை மற்றும் இரவு நேரத்துல. அதே மாரி நாளைக்கும் காலை நேரங்கள் மற்றும் மாலை நேரங்கள் 2 நேரங்களிலுமே மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். விடிய விடிய மழை பொழிவுகள் சில மாவட்டத்தில் கணிசமாக ஒரு மிதமானதிலிருந்து கனமழையாக இருக்கும். அதுக்காக வெள்ளப்பெருக்கு வரப்போறது கிடையாது. பெங்கல் புயல் ஒரு மிகப்பெரிய ஆபத்து முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் அந்த கனமழைங்கிறது தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டே தான் இருக்கும். கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டத்துல. ஆகவே பெங்கல் புயல் அரபிக்கடல் பகுதிகள்ல போயிருந்தாலுமே, நமக்கு மழை பொழிவுங்கிறது இடைவிடாமல் பரவலாக விட்டு விட்டு நமக்கு சீரான மழை பொழிவு இருக்கும். வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துற மாரி இல்லாம, கனமழை மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 4 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்துல பதிவாகப் போகுது. அடுத்ததா நம்ம தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். ஏன்னா தென் மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் கனமழை வாய்ப்பு,
சில இடங்கள் நமக்கு பலத்த மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும். எல்லா நாட்களுமே கனமழை வருமா அப்படின்னா, கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இடைவிடாமல் எல்லா பகுதிகளுக்குமே மழை பொழிவு மற்றும் மழை தீவிரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்தெந்த தேதிகள்ல நமக்கு மழை வரும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பா நம்ம அந்தந்த தேதிகள்ல நமக்கு மழை பொழிவையும் எதிர்பார்க்கலாம். பெய்யாத பகுதிகளுக்கு கனமழை வரும். எந்தெந்த மாவட்டத்தில சரிவர நமக்கு மழை இல்லையோ, எல்லா பகுதிகளுக்குமே நமக்கு ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிடும். இடைவிடாத மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் இடைவிடாத மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும், வாரங்களிலும் தொடர்ந்து எதிர்பாருங்க. பெண்கள் கரை கடந்தாலுமே கூட அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கும். மழை பொழிவு வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறது நமக்கு நவம்பர் 1ஆம் தேதி தான் முழுமையா நமக்கு வந்து வீச ஆரம்பிச்சது. நமக்கு வந்து ரெயின் டிலே அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, மான்சூனுமே நமக்கு டிலேவா தான் வந்துச்சு. மான்சூனுமே நம்ம செட் ஆகுறது ரொம்ப டிலேவா தான் செட் ஆச்சு. நவம்பர் 1ஆம் தேதி தான் நமக்கு வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டை நோக்கி வலுவான பருவக்காற்று அப்படிங்கிறது நவம்பர் 1ஆம் தேதி தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நமக்கு நவம்பர் 14, 15ல ஒரு கட்ட மழை பார்த்தோம். அதுக்கப்புறம் நவம்பர் 29, 30 அடுத்த கட்ட மழை பார்த்தோம். இப்போ 3வது சுற்று மழை பொழிவாக டிசம்பர் மாதத்துல குறிப்பா டிசம்பர் மாதத்துல இப்போ ஏற்கனவே சொன்ன தேதிகள்ல 10லிருந்து 15க்குள்ள அடுத்தடுத்த கட்ட மழை பொழிவுகள் தொடர்ந்து வந்து பதிவாகும். இது தாமதமானால் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டுகள் நம்ம மழையில தான் கொண்டாடுற மாதிரி இருக்கும். அது முடிஞ்ச வரைக்கும் இது தாமதம் ஆகக்கூடாது. சீக்கிரமாக வந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டுகளை நம்ம சிறப்பாக நம்ம வந்து கொண்டாட முடியும். அடுத்து நம்ம பொங்கல் நாட்கள் அன்று புயல் சின்னங்கள் வருமானு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. பொங்கல் நாட்கள் அன்று தற்போதைய நிலவரப்படி மிதமான மழையும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர புயல்கள் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது பொங்கலுக்கு தற்போதைக்கு இல்லை. அப்படி ஏதாவது வர மாதிரி இருந்தால் நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம். இப்போதைக்கு நம்ம இந்த வரக்கூடிய நாட்கள் டிசம்பர் 2வது வாரம் மிக முக்கியமான ஒரு வாரமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா இதுவும் நமக்கு வந்து இந்த பெங்கல் புயல் மாதிரி சாதாரணமாக ஒரு லோ ப்ரெஷராக தான் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதுக்கப்புறம் தமிழக டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோரத்தை நோக்கி நகரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக இது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நோக்கி நகரக்கூடிய திசை மற்றும் எந்த திசை நோக்கி நகரப்போது எந்த பகுதிகளுக்கு மழை அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம். இது வெறும் ஒரு காற்று சுழற்சியாகவே போயிருமா அல்லது ஒரு புயலாக மாறுமாங்கிறது உங்களுக்கு அடுத்து வரும் நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அதனால ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் மறக்காம கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. மிக துல்லியமான வானிலை அறிக்கை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு மழை பொழிவும் தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாகி இருக்கு. கடந்த நவம்பர்ல உருவான பெங்கல் புயல் காரணமாக வரலாறு காணாத மழை பொழிவுகள் 50 சென்டிமீட்டருக்கும் மேலாக பல்வேறு மாவட்டத்தில் கனமழை மிக கனமழைங்க ரொம்ப தீவிரமாக கொட்டி தீர்த்திருக்கு. தொடர்ந்து இப்போ கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள் நிறைய பகுதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமாக பதிவானதை பார்த்தோம். திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் கனமழை ரொம்ப ரொம்ப தீவிரமாக பதிவானதை பார்த்தோம். இதே போலவே நமக்கு அடுத்த சுற்று மழை பொழிவு கிருஷ்ணகிரிக்கு இருக்குமா அப்படின்னா அது சந்தேகம்தான். ஏன்னா இப்போ அடுத்த சுற்று மழை வந்து முற்றிலுமாக தென் மாவட்டத்தை நோக்கி டார்கெட் அப்படிங்கிறது வச்சிருக்கு. அதனால் அடுத்த சுற்று மழை தென் மாவட்டங்கள் அதிக பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் வட தமிழ்நாட்டில் இதுதான் நமக்கு வந்து நவம்பர் மாதத்தோட கடைசியாக பார்க்கப்படுது. இந்த பெங்கல் புயல் தான் அதிக மழை இந்த 2024ல் பெங்கல் புயலால் தான் இந்த வட தமிழக உள் மாவட்டத்தில் அதிக மழை கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து நிறைய இடங்கள் அதிக கனமழை மற்றும் மிக கனமழையும் பதிவானதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு தொடர் மழை பொழிவு இனி வரும் நாட்களிலும் எதிர்பாருங்க நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க.